శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
కళ్యాణాయ తిరుమల శ్రీవారి ఆలయమనందు కళ్యాణోత్సవ సేవకు పాల్గొన్నటువంటి గృహస్థులందరికీ కూడా ఇప్పుడు కళ్యాణోత్సవ సేవా సంకల్పం చెప్పబడుతుంది. అందరూ శ్రద్ధగా సంకల్పాన్ని పలకండి. శ్రీహకాంతాయ కళ్యాణ నిథయే నిథయేర్థినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే విఖనసే నమః శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వ విఘ్నోపశాంతయే. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అథ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వతమన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే కళ్యాణమండపే భగవత్ భాగవత ఆచార్యాణం సన్నిధౌ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియఃపతేః పురుషోత్తమస్య శ్రీమత్ అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య శ్రీభూ నీలా సమేత శ్రీనివాస స్వామినః వైవాహిక కళ్యాణ మహోత్సవం అస్య యజమానస్య. అందరూ మీ గోత్రాన్ని మనసులో స్మరించండి. మీ పేరుని, మీ ధర్మపత్ని పేరుని, మీ పిల్లల పేర్లని, మీ కుటుంబ సభ్యుల పేర్లని అందరూ మనసులో స్మరించి స్వామివారిని మనసారా ప్రార్థించండి. అందరూ చెప్పండి. మమ సహ కుటుంబస్య సబాంధవస్య సపరివారస్య క్షేమస్థైర్య ధైర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిద్ధ్యర్థం రాజద్వారే రాజముఖే సర్వ అనుకూల సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహిక కళ్యాణ మహోత్సవం శ్రీ వైఖానస భగవచ్ఛాస్త్ర మార్గేణ ఆచార్యముఖేన అహం కారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. கோகுல நந்தன என்கிற முத்தொழில்களையும் செய்து கொண்டிருப்பவர் சர்வேஸ்வரரான ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனே சீனிவாச பெருமானாக அர்ச்சாரூபியாக எழுந்தருளிக்கும் இந்த திருமலையில் அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும் அவரது உபய தேவிமார்களுக்கும் அனுதினமும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கு கொண்டு
அந்த எம்பெருமானின் திருவருளை பெற பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் ஆரம்பத்தில் சங்கல்பம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வைகானச ஆகமப்படி கலச பூஜை, விஸ்வக்சேனரின் ஆராதனம், அதைத் தொடர்ந்து சுத்தி புண்ணியாக வாசன கைங்கரியம், இவை அனைத்தையும் இப்போது அர்ச்சக சுவாமி செய்யவிருக்கிறார். மந்திர ஒலிகளை கேட்டு நாம் புண்ணியம் பெறுவோம். பக்தர்களே, இன்று சனிக்கிழமை, நமது திருவேங்கடநாதனுக்கு உகந்த நாள். இந்த நன்னாளில் அந்த எம்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை, அதுவும் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? அதை காண வழி செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதோ இப்போது நடைபெற இருப்பது கலச பூஜை, தொடர்ந்து விஸ்வக்சேனரின் ஆராதனம். வேம் கொடும் பாப்பங்கள் எல்லாம் வெந்திடச் செல்வதால் நல் மங்களம் பொருந்தும் சீர் வெங்கட மலையானது என்பது ஒரு தனிப்பாடல். அத்தகைய புண்ணிய பூமியான திருமலையில் எம்பெருமானுக்கு நடைபெறும் திருக்கல்யாணத்தில் இதோ இப்போது அந்த கலச பூஜையும் அதைத் தொடர்ந்து விஸ்வக்சேனரின் ஆராதனம் நடைபெற உள்ளது. விஸ்வக்சேனர் எம்பெருமானின் சேனா நாயகர்களில் முதன்மையானவர், முதல் நித்திய சூரி என்று கூட சொல்லலாம். எம்பெருமானின் சேனைகள் அனைத்துக்கும் அதிபதி. அவருக்கு முதலில் பூஜைகள் செய்த பின்னரே நமது சம்பிரதாயத்தில் எல்லா விதமான விசேஷ காரியங்களும் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை. அதன்படி இப்போது நம்முடைய வேண்டுகோளுக்காக திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் எம்பெருமானின் திருக்கல்யாணத்திலும் இப்போது இந்த விஸ்வக்சேனரின் ஆராதனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நடைபெற வேண்டி இருப்பது புண்ணியாக வாசனம். கங்கேச யமுனேச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரும் என்பதற்கேற்ப சப்த நதிகளும் அந்த அங்கே வைத்திருக்கும் அந்த கும்பத்தில் ஆவாகனமாகி இருக்கின்றனராம். எம்பெருமானின் கைங்கரியத்தில் நதிகளுக்கும் பங்குண்டு. பக்தர்களே, அந்த நதிகளை ஆவாகனம் பண்ணின அந்த புண்ணிய நீரால் கல்யாணம் செய்ய போகும் மேடை, அதை சுற்றியுள்ள இடங்கள், பின்பு அங்குரார்ப்பண கைங்கரியம் நடைபெறுகிறதே அங்கெல்லாம் புரோக்ஷணம் செய்வதே புண்ணியாக வாசன கைங்கரியம். பக்தர்களே, எம்பெருமானை நாம் பூஜிக்கும் போது நாம் सूत्रपदीतिका समेत श्री विश्वक्सेनस्य इदमासनं विश्वक्सेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विश्वक्सेनाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानुभागिने नमः सूत्रवत्यै नमः जिगायै नमः सूत्रपदीतिका समेत श्री विश्वक्सेनाय नमः पुष्पाणि समर्पयामि गुडोपहारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि सर्वोपचारान् समर्पयामि विश्वक्सेन स्मृतो राजा भगवान् सर्वकर्मणः तस्मात् नान्यमुपासीत कर्मणां विघ्नशान्तये आरम्भे कर्मणां पुष्टिं विज्ञानां प्रशमाप्य च कुर्यात् सपरिवारस्य विश्वक्सेनस्य पूजनं भवद्भिर्नुज्ञातः सुपुण्यं पुण्याहं वाचयिष्ये वाच्यतां सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्ति सुप्रोक्षितम् प्रजापतिः शाम यन्तु घोराणि शाम यन्तु पापानि शाम यन्तु नीतयः शुभानि वर्धन्तां शुभानि शाम यन्तु घोराणि शाम यन्तु पापानि शाम यन्तु नीतयः शुभानि वर्धन्तां शुभानि शाम यन्तु घोराणि शाम यन्तु पापानि शाम यन्तु नीतयः शुभानि वर्धन्तां शुभानि अतो देवा अवन्तनो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधा भमिः इदं विष्णुर्विचक्रमे त्रिधानदधेपदं समूढमस्य भागं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णो कर्माणि पश्यतो व्रतानि पुष्पशे इन्द्रस्य गित्यस्सखा तद्विष्णो परमं पदकं सदा पश्यन्ति सूर्यः दिवीव चक्षुरादनं तद्विप्रासोऽपि मन्यमोजाग्रमागं सस्यमिन्धरे विष्णोर्यत्परमं पदं द्रविणोदाद्रविणसस्तरस्य द्रविणोदासनरस्य प्रियं सदे द्रविणोदा वीरपदे मिषन्नो द्रविणोधारा सदे दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तत्फक्कुर्मीदोपव्यशं
यदा वै सूर्यमुदेति अथ नक्षत्रं नयति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जघन्यं पश्येत् तावत् क्रमेण यत्कारी स्यात् पुण्याः एव कृते ॐ भूः भूर्भुवस्वरः देवदेवस्य भगवतो नारायणस्य श्री भूनिलासमेत श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवाख्यक्रमणि सर्वत्र प्रोक्षणार्थं पुण्याहं भवन्तो भ्रमन्ते पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं कर्मणोऽस्तु स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेम स्वस्ति नो बृहस्पतिर्दधात् श्री भगवदाग्नया भगवत्यङ्गिरमं श्रीमन्नारायण प्रीत्यर्थं पुण्याहं ऋद्धिं भवन्तो भ्रमन्ते कर्मऋध्यतां 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 ऋद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः आपोहिष्टामयो भवस्तानपूर्चे तथातन महेननाय दिक्षसे यो वश्यवतमोरसस्तस्य भार्यते हनः कुशतीर्वमादरः तस्मारङ्गमामवो यस्य क्षया यजन्वथ आपो जनयथा जनः ॐ पवमानस्वर्जनः पवित्रेण विजर्षणिः यपोदासपुनातमा पुनन्तमा देवजनाः पुनन्तमनबोधिया पुनन्त विश्व आयवः जातवेदः पवित्रपदे पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीप्यते अग्ने कृत्वा क्रतुकुम्भृणे यत्ते पवित्रमर्चिषि अग्ने वितरमन्तर ब्रह्मदेन पुण्यमहि उभाभ्यां देवसवितः पवित्रेण समेन च इदं ब्रह्म पुनीमहे वैश्वदेवी पुनरी देव्यागात् यस्यै वक्मे स्तनवो वीतपृष्ठाः प्रजामदन्तस्य दमार्त्येष वजक्तुस्यामवतयोरयीनां वैश्वानरो रश्मिभर्मा पुनात् वादप्राणेन शिरोमयो भूः यावा पृथिवी पयसापयोभिः अर्थावरी जिज्ञे मा पुनीतां बृहद्भिः सवितस्त्रुभिः वरशिष्टैर्ते वमन्मभिः अग्ने दक्षैः पुनाहिमा येन देवा अपनता येनापो दिव्यं कृशः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्म पुनीमहे यः पावमानीरथ्येति ऋषिभिः सम्भृतकं रसं सर्वकं सपूतमस्यादि सुदितं मातरिष्वण पावमानीर्यो अध्येति ऋषिभिः सम्भृतकं रसं तस्मै सरस्वती दुहे क्षीरकं सर्पिर्मधूदकं पावमानी स्वस्त्यगणीः सुदुःखा हि पयस्वतीः ऋषिभिः सम्भृतो रसः ब्राह्मणेष्वमृतकं हितं पावमानीर्त्यशन्तुनः यमल्लोकमथो अमं कामान् समर्थयन्तुनः देवीर्देवैः समाभृताः पावमानी स्वस्त्यगणीः सुदुःखा हि घृतश्चितः ऋषिभिः सम्भृतो रसः ब्राह्मणेष्वमृतकं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तमा प्राजापत्यं पवित्रं शतोत्यामकं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्सु नीति सहवा पुनात् सोमस्वस्त्यावरणः समीच्या यमो राजा प्रमृणाभिपुनातुमा जातवेदा मूर्जयन्त्या पुनात् तक्षय्यो रावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातभेषजं छिन्नो अस्तुत्पदे सञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः प्रात्यान्तिषि देवार्तजो मार्जयन्तां दक्षिणायान्तिषि मासाः पितरो मार्जयन्तां प्रतीत्यान्तिषि गृहाः पशवो मार्जयन्तामदीत्यान्तिस्याप मोषधयो वनस्पतयो मार्जयन्तामूर्ध्वायान्तिषि ऋग्नः संवत्सरो यज्ञपधर्मार्जयन्तामदोधराधरैर्नागेभ्यो मार्जयन्ताम् अणोरणीयान् महदो महीयान् आत्मा गुहायां निहितोऽस्य दन्तोः तमकृतं पश्यति वेदशोको धातुप्रसादान् महिमानमीशं सप्त प्राणा प्रभवन्ति तस्मात् सप्तार्चिषः समिधः सप्त जिह्वाः सप्त इमे लोकायेषु चरन्ति प्राणा गुहाशयान् निहिताः सप्त सप्त अतः समुद्रा गिरयस्य सर्वेऽस्मात् स्यन्दन्ते सिन्धवः सर्वरूपाः अतस्य विश्वामोषधयोरसाश्च येनैष भूतस्तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मा देवानां पदवेः कमेनामृषर्विप्राणां महिनो मृगाणां स्येनो कृत्राणागस्वधिर्वना नागं सोमः पवित्रमत्येति रेभन्ने वरुणाय नमः विश्वक्सेनाय नमः पुनः पाद्र्घ्याजमनीयं समर्पयामि वरुणाय नमः विश्वक्सेनाय नमः यदासुकं यदा स्थानं प्रवेशयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च பெருமானின் திருக்கல்யாணத்தில் விஸ்வக்சேனரின் ஆராதனமும் புண்ணியாகவாச்சன கைங்கரியமும் இனிதே முடிந்து அடுத்து அஷ்டச்சக்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்தை இப்போது தொடங்கியுள்ளார் அர்ச்சக சுவாமி. எம்பெருமானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் மானிட ஜென்மமே எல்லாவற்றிலும் உயர்வானது என்பார்கள் பெரியோர்கள். அவ்வாறு ஜென்மம் எடுத்த நமக்கு 4 விதமான தர்மங்கள் இருப்பதாக வேதங்களும் உபனிஷத்துகளும் நமக்கு தெரிவிக்கின்றன. பிரம்ம
பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியத்தில் ஒரு குருவின் உபதேசம் பெற்று கடுமையான விரதங்களை அனுஷ்டித்து தன்னை ஒரு தகுதியானவனாக ஆக்கிக் கொள்பவன். பின்பு கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு தகுந்த கன்னிகையை அக்னி சாட்சியாக ஏற்றுக்கொண்டு இல்லறத்தில் நுழைகிறான். அவளுடைய துணையோடு ஹோமம், ஔபாசனம், தான தர்மங்கள், புத்திரபாக்கியம், அன்றாட கடமைகள் ஆகியவற்றை செவ்வனே முடித்த பிறகு பிள்ளைகளிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தில் நுழைகிறான். இதில் பத்தினியோடு கானகம் சென்று எம்பெருமானே சகலமும் என்று வாழ்கின்ற ரிஷி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் மூலமாக சர்வேஸ்வரனான எம்பெருமானை உணர்ந்து முடிவாக சகலத்தையும் துறந்து அந்த எம்பெருமானின் திருவடிகளே சரணம் என்று சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறான். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வாரும் புகழ் ஒன்றில்லாத அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றார். இந்த 4 தர்மங்களில் கிரகஸ்தாசிரமே மிகவும் சிறந்ததாம் நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். ஏனெனில் பத்தினியோடு சேர்ந்து செய்யும் நல்ல காரியங்களே முழுமையாகும், பலனையும் தரும். ஆகவேதான் நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தோடு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்த எம்பெருமானும் இப்போ தினமும் உபயதேவிமார்களை நித்திய கல்யாணம் செய்து கொள்கிறாரோ என்னமோ. ஏனென்றால் திருவேங்கடமுடையானும் இதை ஒரு வேள்வியாக தானே செய்கிறார். பக்தர்களே, இப்போது அங்குரார்ப்பண கைங்கரியம் முடிந்து இனி அடுத்து வைகானச ஆகமப்படி ஆதிசேஷனையே எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கும் அந்த ரட்சையில் ஆவாகனம் பண்ணுகின்ற பூஜை இப்போது அர்ச்சக சுவாமி செய்யவிருக்கிறார். ஓம் பூர்பவஸ்வரம் அஸ்ததேவ தேவஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ஸ்ரீ பூனிலா சமேத ஸ்ரீனிவாச சுவாமினः வைவாహిక మహోత్సవాక్యం కర్మణి ప్రతిశరబంధన దేవతానాథనం కరిష్యే. ఓం యమర్పయంతి మనయో హవిర్యోజో హిడానర్విబుధా విరాజన్ తమ్మజి దోషాయస్యాననాగ్న విబినాని పతంతే. ఓం శేషమావాహయామి, సహస్రశీర్షమావాహయామి, అనంతమావాహయామి, నాగరాజమావాహయామి. రక్షాసూత్రదేవతాభ్యో నమః. ఆసనం సమర్పయామి. రక్షాసూత్రదేవతాభ్యో నమః. పాద్యం సమర్పయామి, అర్ఘ్యం సమర్పయామి, ఆచమనీయం సమర్పయామి. రక్షాసూత్రదేవతాభ్యో నమః. సర్వోపచారాన్ సమర్పయామి. మిమేతామశ్వినా భగస్వస్తి దేవ్యదేతర నర్వణాః. స్వస్తి పూషా అసూరో దధాతన స్వస్తి ద్యావా పృథివీ సూచేతునా. స్వస్తయే వాయుమపప్రవామహే సోమం. స్వస్తి భవానస్య యస్పతిః బృహస్పతిం సర్వాగణం. స్వస్తయే స్వస్తయా ఆదిత్యాసో భవంతు నః. విశ్వే దేవానో అద్య స్వస్తయే వైశ్వానరో వసూరగ్ని. స్వస్తయే దేవా మంత్రభవ. స్వస్తయే స్వస్తి నో రుద్రః పాత్వం భాసః. స్వస్తి మిత్రావరుణ. స్వస్తి మధ్యే రేవతి. స్వస్తి నైంద్రస్యాగ్నిశ్చ. స్వస్తి నో అదితే కృధి. స్వస్తి మంధామనోజరేమ సూర్యాచంద్రమథా వివ. పునర్దధతాజ్ఞాదాజానదా సంగామేమహి. స్వస్త్యజానంతార్క్షమరిష్టనేమిం మహద్భూతం వాక్యసం దేవతానాం. అసురగ్నమింద్రాసకం సమత్సు బృహత్యశోనావామివారోహేమ. అంభోముచా మాంగిరా సంగయం చ. స్వస్త్యాత్రేయం మనసా జదార్క్ష్యం. ప్రియాదమానిశరణం ప్రపద్యే. స్వస్తి సంబాధేష్వభాయన్నో అస్తు. శుభగం శుభా. திருக்கல்யாணத்தில் ரக்ஷை பூஜை இனிதே முடிந்து இனி அடுத்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்துக்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா என்கிறது சாஸ்திரம். இந்த பூமியை விடவே பெருமையானது தாய். அதே போல ஆகாசத்தை விட உயர்ந்தவர் தந்தை. ஒருமுறை தாய் தந்தையை நமஸ்கரித்தால் கோதானம் செய்த பலன் கிட்டுமாம். தாய் சத்தியம் என்றால் ஞானம் தந்தை. உபாத்தியாயர்களை விட ஆச்சாரியர் சிறந்தவர் என்றால் ஆச்சாரியர்களை விடவே உயர்ந்தவர் தந்தையாம். அந்த தந்தையை விட 1000 மடங்கு உயர்ந்தவள் நமக்கு ஜென்மம் கொடுத்த தாயார். அவர்களுக்கு சேவை செய்தாலே 6 முறை பூமண்டலத்தை பிரதட்சணம் செய்த பலனும், 1000 முறை காசி யாத்திரை செய்த பலனும், 100 முறை சமுத்திர ஸ்நானம் செய்த பலனும் வருமாம். எந்த மகனோ மகளோ தனது தாயாரை சந்தோஷ
சந்தோஷமாக வைத்திருக்காவிட்டால் அவர்கள் மிகவும் கேவலமானவர்கள் என்கிறது வேதம். எப்படிப்பட்ட சாபத்துக்கும் விமோசனம் உண்டு. ஆனால் பெற்ற தாயாரின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தால் அதற்கு 1000க்கும் மேற்பட்ட அஸ்வமேத யாகங்கள் செய்தால் கூட பலனில்லை என்கிறது வேதம். பக்தர்களே, தாயை விட சிறந்த தெய்வமில்லை, காயத்ரியை மிஞ்சிய மந்திரமில்லை. ஆக நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவர் யார்? இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையானின் திருக்கல்யாணத்தில் இப்போது ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டாம். அம்மாவுக்கு தெரியாதபடி மெல்ல வந்து முதுகை கட்டிக்கொள்ளும். அம்மாவுக்கு தெரியும் வந்தது யார் என்று. இருந்தாலும் குழந்தைக்காக யார் வந்து கட்டின்றா என்று சொல்லியபடி திரும்பி பார்த்து அடடா நீயா என்று ஆச்சரியவது போல் நடிப்பால் குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். குழந்தை சிரிக்க அம்மா சிரிக்க ஒரே கும்மாளந்தான். இதே போல பெரியாழ்வார் தன்னை யசோதா தேவியாகவே பாவித்துக் கொண்டு பாடிய பாசுரத்தில் குட்டிக்கண்ணன் வந்து தயிர் கடைகின்ற என் முதுகை வந்து கட்டிக்கொள்வான். புறம் புல்குவான் என்றால் முதுகை கட்டிக்கொள்வான் என்று அர்த்தம். அதுவும் அங்கே அவர் சொல்கிற ஊமையை பாருங்கள். ஒரு மாணிக்க மொட்டின் நுனியில் முத்துக்கள் இருப்பது போல என் குட்டி கண்ணன் குளித்துவிட்டு வந்த அந்த கருமேனியில் நீர் சொட்ட சொட்ட வந்து என் முதுகை கட்டிக்கொண்டு சிரிக்கிறான் என்கிறார் பெரியாழ்வார். அந்த நிகழ்வை அப்படியே நான் கண்ணுக்குள் ரசித்த ஒரு பக்தர் ஏங்குகிறாராம். உரலோடு கட்டினாலே உன் அன்னை, நீல தாமரை போல் கசங்கிடாதா உன்னுடைய திருவயறு, நொந்திடாதா என்று நினைத்து நான் கண்கலங்குகிறேன். தாமோதரா, இந்த பிறவி கயிற்றில் கட்டுண்ட எங்களுக்கு நீ முக்தி அளிப்பாயா என்று கெஞ்சுகிறார். நாமும் அந்த பக்தரை போல இதோ இந்த குட்டனான கோவிந்தனை அதையே வேண்டுவோம். அந்த சங்கல்பத்தோடு தானே இந்த கோவிந்தன் வைகுண்ட லோகத்தின் சுகங்களை எல்லாம் விட்டு இந்த திருமலைக்கு இறங்கி வந்து நமக்காக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறார். அவரது அந்த சங்கல்பத்தை அவர் மறக்க மாட்டார். ஆனால் நாம் தான் பயந்து அவரது கரத்தில் இந்த ரட்சையை கட்டுகிறோம். அதுவும் எப்படி? சாட்சிக்கு அவரோடு கூடவே இருக்கும் அந்த நாகராஜனையே இந்த ரட்சையில் ஆவாகனம் பண்ணி நினைவுபடுத்துகிறோம். ஆண்டாள் பாட்டி சொன்னது போல நாம் அறியாத பிள்ளைகள் தானே. பக்தர்களே, இதோ இப்போது அடுத்து தாயார்களிடம் வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. எம்பெருமானுக்கு செய்கின்ற எல்லா உபச்சாரங்களும் அந்த தாயார்களுக்கும் செய்ய வேண்டுமாவா? பக்தர்களே, அந்த விதத்தில் பார்க்க போனால் எம்பெருமானின் திருமார்பில் அகலாது வீட்டிற்கும் ஸ்ரீதேவி தாயாரும், அடுத்து பொறுமையின் பூஷணமான பூமிதேவி தாயாரும் தயாதேவிகள். அவர்கள் இருவரும் பக்கலில் இருக்கும் போதுதான் எம்பெருமானின் அந்த தயா, அந்த கருணை நமக்கு பரிபூரணமாக கிட்டுமாம். ஆகவேதான் சிபார்சுக்காக இப்போது ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூமிதேவி தாயாருக்கும் அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை இதோ செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இது முடிந்ததும் முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு பூமிதேவி தாயாருக்கும் எம்பெருமானின் சார்பாக அந்த ரக்ஷை சமர்ப்பிக்கப்படும். நாமும் தேவிமார்கள் இருவரையும் இருகரம் கூப்பி சேவிப்போம். மாதர் நமாமி கமலே கமலாய தாட்சி ஸ்ரீ விஷ்ணு ஹிருத் கமல வாசினி விஸ்வ மாதகா ஷீரோதஜே கமல கோமல கர்ப்ப கௌரி லக்ஷ்மி பிரசீத சததம் நமதாம் சரண்யே என்று ஸ்ரீதேவி தாயாரை இருகரம் கூப்பி சேவிப்போம். இதோ முதலில் அந்த தாயாருக்கு எம்பெருமானின் சார்பாக ரக்ஷையை அர்ச்சக சுவாமி சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தவளோ ஆண்டாளாக அவதாரம் பண்ணினவள், பொறுமைக்கு பேர் போனவள். அது மட்டுமல்ல, தன்னுடைய பூமாலையாலும் பாமாலையாலும் எம்பெருமானோடு ஐக்கியமானவள். அந்த பூமிதேவி தாயாருக்கும் இதோ இப்போது எம்பெருமானின் சார்பாக அந்த மந்திரித்த ரக்ஷையை அவளது திருக்கரத்திலும் இதோ சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பாதகங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும்
என்று சொல்வார்கள் திருப்பாவையை. அந்த மாதிரி திருப்பாவை எனும் கீதாச்சாரத்தை நமக்கு தந்தவள் அல்லவா ஆண்டாள் பிராட்டி. அந்த ஆண்டாளாக அவதாரம் பண்ணின உமிதேவி தாயாரையும் நாமும் இருகரம் கூப்பி சேவித்து நமக்காக எம்பெருமானிடம் சிபார்சு செய்ய சொல்லி நாம் வேண்டிக் கொள்வோம். பக்தர்களே, அடுத்து இன்றைய திருக்கல்யாணத்தை நமக்காக நம்முடைய வேண்டுதலுக்காக செய்து கொண்டிருக்கும் அந்த அர்ச்சக சுவாமிக்கும் திருக்கல்யாணத்தில் எந்தவிதமான பங்கங்களோ விக்னங்களோ வராமல் இருக்க இன்னொரு சுவாமி அவரது கரத்திலும் அந்த மந்திரித்த ரட்சையை சமர்ப்பிக்கிறார். கிரியாலோபம், ஸ்ரத்தாலோபம், திரவிய லோபம், பக்தி லோபம் என்று எந்தவிதமான லோபங்களும் வரலாம் அல்லவா? அந்த மந்திர லோபம் அதை விட்டுவிட்டேன். அதெல்லாம் இல்லாமல் அந்த எம்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்போது அந்த அர்ச்சக சுவாமியின் அவரது கரத்திலும் அந்த ரட்சை சமர்ப்பிக்கப்பட்டது. இனி அடுத்து எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அக்னி பிரதிஷ்டை, அதைத் தொடர்ந்தாற்போல் ஹோம காரியங்கள் நடைபெற உள்ளன. இப்போது நாம் அதை தரிசிக்க இருக்கிறோம். எம்பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டு இந்த ஹோம காரியங்களை நாம் தரிசிப்போம். शुद्धार्यं निधार्य शुद्धो ममत्ति सौम्यः इन्द्रशुद्धो हिनोर्यं शुद्धो रत्नानि दाशते शुद्धो वृत्राणि जिक्तशे शुद्धो वाजिं शिदासते नैव्याहोदारावणिहन्तपूर्वेरिष्टास्यामधर्मा सुमीनाः मक्यं गिरन्तु मम यान हव्याकोति सत्यामनसोमे अस्ते ये नोमानिकाङ्कतमच्चनाहं विश्वे देवासो अधिभोजनामे देवी षडर्वेर्न कृणोत विश्वे देवास यहवीरयद्धं महास्महि प्रतिगामातनोभिर्मारधामद्विषते सोमराजन् जातवेदो भुवनस्य रेतयः जिञ्जतपसो युज्यनिष्यते अग्निमश्वत्थादिरिहं व्यवाहकं शमे गर्भाञ्जलिकन्योमयो भूः घृतप्रदेको घृतयो निरग्ने कृते समिद्धो घृतमस्यान्नम् घृतप्रशस्त्वादरितो वहन्ति घृतं पिबन् सुखितादिक्षदेवान् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसवा ब्रह्मजिज्ञानं प्रथमं पुरस्ताद्विषीमतसृजोभेन आवः सबुद्धया पपमा अस्य विष्टा शतश्चयो नमशतश्च पवः ॐ भूं ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि पितामहमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो धेनुकं सोमो अर्वन्तमासुकं सोमो वीरङ्करमन्यन्तरात् साधन्यं विदुत्यकं च भेगं तिस्रवन्मयोदरा सतस्मै ॐ भूस्वमवाहयामि ॐ भुवर्यज्ञाङ्कमावाहयामि ॐ सवृन्दमावाहयामि ॐ भूर्भवस्वश्चन्द्रमावाहयामि सोमस्य इदमासनं ब्रह्मणे नमः सर्वोपचारान् समर्पयामि सोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावर्धयत्मन्नागस्य पुष्टेयमानोऽस्ते सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च धेहि ॐ प्रोक्ष्या सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावर्धयत्मन्नागस्य पुष्टेयमानोऽस्ते सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च धेहि ओम प्रोक्ष्या पवित्रे स्तो वैष्णव्ये स्तो जिग्नये स्तो वायुभूते स्तो विष्णोर्मनसा पूते स्तो जिग्नस्य पावने स्तः परशस पवित्रे स्तो वैष्णव्यो देवसविदप्रसवनात् तच्छत्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिरापो देवीरग्ने पवो अग्रे गुमोऽग्रयमं यज्ञं नयताग्रे यज्ञपतिन्धत्तगिष्मानिन्द्रो वृणीतपुत्रतूर्ये यूयमिन्द्रमवृणीर्धं वृत्रतूर्ये प्रोक्षितास्था विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापिनारायणमावाहयामि ब्रह्मण्णप्रणेष्यामि किलमानवाजं यच्छ प्रणययज्ञं देवतावर्धयत्मन्नागस्य पुष्णेयमानोऽस्ते सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च धेहि ॐ प्रणया सोमाप्रणेष्यामि किलमानवाजं यच्छ प्रणययज्ञं देवतावर्धयत्मन्नागस्य पुष्णेयमानोऽस्ते सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च धेहि ॐ प्रणया कोप प्रणयत समप्रणयत्वापो देवी प्रणयान यज्ञकं सकं साधयन्तु नः प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निशोमावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि मरुतावाहयामि रुद्रानावाहयामि आपावोपस्पृश्या श्रीमहाविष्णुमावाहयामि बृहत्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवत सोममावाहयामि औपासनयज्ञमावाहयामि यज्ञदेवत विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतये दृष्टिर्नवभामि इन्द्रागे दृष्टिर्नवभामि अग्नये दृष्टिर्नवभामि सोमागे दृष्टिर्नवभामि अग्नये दृष्टिर्नवभामि
दृष्टिर्नवमामि सोमाय दृष्टिर्नवमामि अग्निशोमाभ्यां दृष्टिर्नवमामि प्रजापतये दृष्टिर्नवमामि ब्रह्मणे दृष्टिर्नवमामि इंद्राय दृष्टिर्नवमामि वसुभ्यो दृष्टिर्नवमामि मरुद्भ्यो दृष्टिर्नवमामि रुद्रेभ्यो दृष्टिर्नवमामि आपावोपस्पृश्या श्री महाविष्णवे दृष्टिर्नवमामि बृहस्पतये दृष्टिर्नवमामि मित्राय दृष्टिर्नवमामि वरुणाय दृष्टिर्नवमामि आदित्येभ्यो दृष्टिर्नवमामि अश्विभ्यां दृष्टिर्नवमामि पूष्णे दृष्टिर्नवमामि कक्षाय दृष्टिर्नवमामि कक्षदेवता सोमाय दृष्टिर्नवमामि औपासनयज्ञाय दृष्टिर्नवमामि यज्ञदेवता विश्वेभ्यो देवेभ्यो दृष्टिर्नवमामि सर्वदेवेभ्यो दृष्टिर्नवमामि आज्यं तृप्यतिस्त्रयामि चरं तृप्यतिस्त्रयामि अग्ने द्योतरसि समदिशि स्वाहा अमृतमशमारुणमसि अन्तरितमृक्षोऽन्तरिता अनादयः प्रत्युष्टमृक्ष प्रत्युष्टा अनादयः चित्पतिस्थापना तच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः वाक्पतिस्थापना तच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः देवस्तापना तच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः करसम्पूर्णावासमिदो गृहीत्वा मूलाग्राभ्यां कृतं स्पर्शयित्वा अभ्यर्च्य अक्षता आज्या चरुभिः अक्षता आज्या चरुभिः इमामे अग्निष्टगाधे नमः सन्त्वेकाज शतञ्च सहस्रञ्च यदञ्च यदञ्च प्रयदञ्च अर्पदञ्च न्यर्पदञ्च समुद्रस्य मध्यञ्चान्तस्य परार्थस्येमामे अग्निष्टगाधे नमः सन्त इन्द्राय नमः अग्नये नमः यमाय नमः नृतये नमः वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोदसे नमः जलाप्रभवे नमः विषत्मणे नमः वैश्वानराय नमः जातवेदसे नमः अदितेनु मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुमा षष्टिशतसहस्रान्निगितमक्षयमर्पणमानय अयन्त यत्म आत्मा जातवेदस्ते नेत्यस्य वृत्तस्वजेर्तवर्तयजास्मान् प्रजगा पशुभिर्ब्रह्मवर्चसेनान्नाद्येन समेधय स्वाहा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादीशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निशोमाभ्यागु स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा आपावोपस्पृश्या श्री महाविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्यागु स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवता सोमाय स्वाहा उपासनयज्ञाय स्वाहा यज्ञदेवता विश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा ओम भू स्वाहा ओम भव स्वाहा ओम सव स्वाहा ओम भूर्भव स्व स्वाहा अदितेन्वमग्गस्ताः अनुमतेन्वमग्गस्ताः सरस्वतेन्वमग्गस्ताः देवसविदप्रासामीः वंशदेवदेवस्य भगवतो नारायणस्य श्री भूनिरासमेत श्रीनिवासस्वामिनः वैवाहिक महोत्सवाक्यंजकर्मणि औपासनाग्नौ सर्वप्रायश्चित्तार्थम् अतो देवादिशत्वैष्टवहोमं करिष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुमा ओम अतो देवा अवन्तनो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः स्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रेधानतधेवनं समूढमस्य भागं सुरे स्वाहा त्रीणि पदां विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि पश्यतिगतो वृदानि विस्महे इन्द्रस्य इत्यस्य घा स्वाहा तद्विष्णो परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिमेव चक्षुणादर्ग स्वाहा तद्विप्रासोऽपि पञ्चमोजा कृपाकं सस्यमिन्धरे विष्णोर्यत्रमं पदग स्वाहा ओम भू स्वाहा ओम भव स्वाहा ओम सव स्वाहा ओम भूर्भुवस्सुः स्वाहा अदितेन्वमग्गस्ताः अनुमतेन्वमग्गस्ताः सरस्वतेन्वमग्गस्ताः देवसवितः प्रासामीः
ఉన్నదేరా గక్కన మేలుకొని ఉన్నతి మొక్కలు చూచేరొకరొకరు పావడలు నందియరే గన్నన కాళాంజి దగ్గర బట్టరే పువ్వులియరే నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి కోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి కోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు తగనత్తాలు చూపరి తతితో బాగాలియరే గగనత్తాలు చూపరి తతితో బాగాలియరే మొగరుదేర కస్తూరి ఉండలియరే దేవుడు దేవియునదే తెరదీయరే సంశోపి పార్శ్వత్వయం కేయూరాంగదహారకుండలధరం పీతాంబరం కౌస్తుమం దీప్తం విశ్వధరం విభుం సుమక్ష విలసత్ శ్రీవత్సచిహ్నం భజే స్వచ్చక్రశంఖం గటి వరదహస్తం స్వర్ణాంబరం రత్నకిరీటకుండలం ప్రలంబ సూత్రోత్పల మాల్యభూషణం నమామ్యహం వెంకటశైలనాయకం అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాపరిమితశక్త్యా భ్రయమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమానానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే ఆప్తేజో వాయువ్యాకాశ అహంకార మహదవ్యక్తాఖ్య సప్తావరణీరావృతే అస్మిన్ మహది బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్టదిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం పూర్వభాగే భూలోకే భువర్లోక సమర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అధోభాగే మహానాలాయమానస్య మణినాజస్య శేషస్య సహస్రభణామణిమండలమండితే ఐరావతపుండరీకవామనకుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ సుప్రదీకాఖ్య అష్టదిగ్నంది శుండాదండోత్తంభితే అమరావతే తేజోపతే సంయమనే రక్షోపతే సింధుపతే గంధవత్యలకాపతే యశోపతేత్యష్టదేవపనీ విరాజితే ఇంద్రాగ్నియమనిర్దమరణవాయుకుమేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలమలయితే లవణేక్షుసురా సర్పితక్షేరస్తోదకాఖ్య సప్తార్ణవ పరివృతే జంభో ప్లక్షకుశక్రౌంచ శాకశాల్మలి పుష్పరాఖ్య సప్తద్వీపత్వీపితే మాహేంద్రమణయ సఖ్య అదృక్షద్వింధ్యమానయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతి కిం పురుషహారీనావృతపత్రాశ్వకేతకమాలక హిరణ్యకర్మణక కురువర్షాఖ్య నవవర్షాణాం మధ్యే భరతవర్షే ఇంద్రకసేరుతామ్రకభస్తి పున్నాకగంధర్వ సౌమ్యవర్ణ భరతాఖ్య నవఖండానాం మధ్యే భరతఖండే మమ అనేక జన్మసు యః జన్మని చ ఏతత్ క్షణపర్యంతం బాల్య యౌవన కౌమార వార్తికే శరహసి ప్రకాశే చ ఆవృత్త అనావృత్త మహాపాదకాది సమస్త దిదక్షయార్థం దశ పూర్వేషాం దశాపరేషాం మత్వంస్యానాం మాతృవంస్యానాం సర్వేషాం పితॄణాం కుంభీపాకలోహిత ధామాతప సంఘాతకాల సూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః
उत्तीर्य तले सूर्यमण्डलपर्यन्तं कृतरासेन सहस्रावधाने एकैकतनापकर्षणक्रमेण सर्वरास्य पकर्षण संहितकाले श्रीहरिलोके निवाससित्यर्थं त्रिगुणीकृत अग्निष्टोमतनात्राप्तोर्यामसान्तपनवाजपेयपुण्डरीकाश्वमेधाधे शतकृतपुण्यफलावाप्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सामीप्य सारूप्य सायुज्य पदमिति चतुर्विध मोक्षफलसित्यर्थम् अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डराजकस्य परमव्यूह विभव अन्तर्यामि अर्चावतार स्वरूपस्य श्री भूनीला समेत श्री श्रीनिवास स्वामिनः श्री विखनो मुनीन्द्रमदानसारविर्भृक्वादिभिर्मन्वादिभिर्वशिष्टादिभिः दिव्य महर्षिभिः रिक्त गुह्य धर्म पुराण इतिहास कल्पोक्त सकल फलावाप्यर्थं कन्यादानं करिष्ये। ओम अस्य श्रीमदादिनारायणस्य अनेक कोटि ब्रह्मांड नायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्यमंगल विग्रहस्य शंखचक्रशार्ंग कौमोदकी नंदकस्य श्रीमतो वैकुंठ नायकस्य श्रीमत वैघानस भगवत शास्त्रोक्त मार्गेण आंगीरस बाणहस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य परव्यूह विभव अंतर्यामि अर्चावतार रूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणो नप्त्रे आंगीरस बाणहस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारण भूषस्य मूल प्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रय कर्मणो क्षयादिवशात् उत्पत्ति स्थितिलय कारण भूषस्य श्री महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्राय आंगीरस बाणहस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवता निकुटमकुटम निगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्राय आंगीरस बाणहस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरण भूषिताय दिव्य पीतांबरधराय दिव्यमाल्योभिशोभिताय निजावताराय स्वर्णगरुड वाहनारूढ़ाय अचिन्त्य दिव्याद्भुत नित्य यौवन स्वाभाव लावण्य तेजो रुद्राकराय अखिल शाखाध्यायिनौ श्रवण नक्षत्रे मकर रासौ जाताय श्री श्रीनिवास परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामा धर्मण सकलमेनाध्यायिनीं भार्गवस्य मन आपणमान उर्ववीन्द्रमञ्जारुषीय प्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सर्वाङ्गना सम्मोहन संसेवित मादारविन्दां श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं अयोनिजां भृगोः सङ्कल्पतनयां उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या रासौ जातायां श्री श्रीदेवी नाम्नीमिमां कन्यां तास्यामि ऋग्यजुस्सामा धर्मण सकलमेनाध्यायिनीं काश्यप आवत्सारणी ध्रुवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सर्वाङ्गना सम्मोहन संसेवित पादारविन्दां श्री महाविष्णोः अत्यन्त मनोहरीं अत्यन्त सौन्दर्यवतीं बहु श्यामलाङ्गीं कश्यप प्रजापतेः सङ्कल्पतनयां रेवती नक्षत्रे मीनरासौ जातायां श्री भूदेवी नाम्नीमिमां कन्यां दास्यामि कन्यां कनक संपन्नां कनकाभरणैर्युतां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकजगीर्षया कन्यां सालङ्कृतां साध्वीं सुशीलाय समेतशेत् प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धये विश्वम्भरा सर्वभूता साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तः सुमुहूर्त अस्तु। பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் தேவிமார்களை எம்பெருமானுக்கு கன்யாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. அடுத்த நிகழ்வு திருமாங்கல்ய தாரணம். அதற்கு முன்பாக இன்று தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் திருமாங்கல்யங்களுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆசமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் வழக்கம் போல சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நமது தமிழ்நாட்டில் பிள்ளையார் கோவில்கள் அதிகம், ஆந்திராவில் சீனிவாசர் கோவில்கள் அதிகம், அதுபோல கேரளாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்கள் அதிகம். கேரளாவில் ஒரு சிற்றூரில் ஒரு கிருஷ்ணர் கோவில். நமது கோவில்களில் எம்பெருமானுக்கு பூஜை செய்ய அர்ச்சகர்கள் இருப்பது போல கேரளாவில் அவர்களை நம்பூதிரிகள் என்பார்கள். அந்த கிருஷ்ணர் கோவிலில் பூஜை செய்கிறவர் நாராயண நம்பூதிரி. அவருக்கு கேசவன் என்று ஒரு
மகன். அவனுக்கு உரிய காலத்தில் உபநயனம் செய்வித்து வேத பாடசாலையில் சேர்த்தார். ஆனால் பாவம், கேசவனுக்கு வாயில் ஒரு மந்திரம் கூட வரவில்லை. விளையாட்டு பிள்ளையாக இருந்தான். நம்பூதிரியின் மனைவிக்கு இது ஒரு பெரிய குறை. தங்களுக்கு பின்னால் இந்த கோவிலை நிர்வகிக்க வேண்டியவன் இப்படி இருக்கிறானே என்று தினமும் பகவான் கிருஷ்ணனிடம் சொல்லி சொல்லி அழுவாள். ஒரு முறை நாராயண நம்பூதிரிக்கு வெளியூர் போக வேண்டிய அவசியம் வந்தது. பூஜை செய்யாவிட்டால் கூட எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும் அல்லையா? பெருமாளை பட்டினி போடலாமா? ஆகவே பிரசாதம் பண்ணி கேசவனிடம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு வந்திருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனார். மனைவி நெய்ப்பொங்கல் பண்ணி கேசவனிடம் கொடுத்து அனுப்பினாள். கேசவன் சன்னதிக்குள் எடுத்துச் சென்று திரையை போட்டுவிட்டு, கண்ணா, எனக்கு எங்க அப்பாவை போல பூஜை எல்லாம் பண்ண தெரியாது. ஆனாலும் நீ தயவு செய்து இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள் என்றானாம். கொஞ்ச நேரம் ஆயிற்று. கண்ணன் வரவே இல்லை. பிரசாதத்தையும் சாப்பிடவில்லை. கேசவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்தால் கண்ணன் வருவான் என்று கூட தெரியவில்லை. அழுகியாக வந்தது. கண்ணா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? மந்திரம் என் வாய்க்கு வராதது என் குற்றமா? நான் பூஜை பண்ணலேன்னு உனக்கு கோபமா? நீ இப்ப வந்து சாப்பிடலையானால் நான் இதோ உன்னுடைய பாதத்திலேயே முட்டிக்கொண்டு உயிரை விடுவேன் என்று கண்ணனின் பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்கிறான் குழந்தை. அப்போது கேசவா என்று ஒரு குரல். கொண்டையிலே மயிர்பீலி, கையிலே புல்லாங்குழல், இதழிலே புன்சிரிப்பு, நீலமேக சியாமளன், குருவாயூர் கண்ணன், கொடு, நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல கேசவன் உருட்டி உருட்டி கொடுக்க கண்ணன் மொத்த பொங்கலையும் உண்டுவிட்டு மறைந்து போகிறான். காலி பாத்திரத்தோடு வெளியே வந்த கேசவனை பார்த்து வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் கோபம். எங்கே பிரசாதம் என்று கேட்க, என்னமோ தெரியவில்லை, இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பசி போல் இருக்கு, அவரே மொத்த பொங்கலையும் சாப்பிட்டு விட்டார் என்று சொல்ல அதை யாரும் நம்ப தயாராகவில்லை. ஏன், கேசவனின் தாயாரும் ஊரிலிருந்து வந்த நம்பூதிரிகளும் கூட நம்பவில்லை. தானே எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு இவன் பொய் சொல்கிறான் என்று சொல்லி அவனை அடிக்க ஆரம்பித்தார். அப்போது அவன், ஐயோ, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்ணன் வந்தான், சாப்பிட்டான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அழுது கொண்டே இருந்தவன் தூங்கிவிட்டான். தூக்கத்தில் கூட, கண்ணா, நீதானே சாப்பிட்டாய், எங்க அப்பா அம்மா கூட என்னை நம்பலையே என்று சொல்ல நம்பூதிரிகளுக்கு குழப்பமாய் இருந்தது. மறுநாள் மனைவியிடம், இன்று சர்க்கரை பொங்கல் பிரசாத பண்ணி இதே கேசவனிடம் கொடுத்து அனுப்பு என்றார். அவளும் அப்படியே செய்ய கேசவன் பிரசாதத்துடன் சன்னதிக்குள் நுழைந்து திரையெல்லாம் போட்டுவிட்டு, கண்ணா, நீ இப்படி இத்தனை நாளாக எல்லோரும் மந்திரம் தெரியாத மக்கு பையன்தான் என்னை சொன்னார்கள். ஆனால் இப்போது பொய் சொல்கிறவன் என்கிற கெட்ட பேரும் வந்துவிட்டதே என்று சொல்ல உடனே கண்ணன் பிரசன்னமாகி, கேசவா, நீ அன்போடு கொடுக்கும் பிரசாதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, உன் கையால் எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கி சாப்பிட மறைந்திருந்து பார்த்த நம்பூதிரிகளுக்கு கண்களில் கண்ணீராம். எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ண பூஜைகளும் மந்திரங்களும் மட்டும் போதாது, உள்ளார்ந்த அன்பும் பக்தியும் வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த தன்னுடைய மகனான கேசவனையே கைகூப்பி வணங்கினாராம். பக்தர்களே, இதன் மூலம் நமக்கெல்லாம் என்ன தெரிகிறது? எம்பெருமான் எளிமையானவர், சௌலபியர், சுலபமாக அணுகக்கூடியவர். ஆக மொத்தத்தில் ஆகவேதான் அந்த சின்ன குழந்தை கேட்டதற்காக தானே இறங்கி வந்து அந்த பிரசாதத்தை அவர் உண்டார் அல்லவா? பக்தர்களே, நம்முடைய இதே போல சௌலபியம்தான் நமது திருவேங்கடமுடையானும். அவனும் எத்தனை பக்தர்கள் கோவிந்தா 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த திருமலைக்கு வந்து தங்களால் முடிந்ததை எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அத்தனையும் பகவான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளித் தருகிறான் அல்லவா? அதில் அவன் ஒரு ஏழை உண்டியில் போடும் 1 ரூபாயும் ஒன்றுதான், பெரிய பணக்காரர் போடும் கோடி ரூபாயும் ஒன்றுதான். ஆக மொத்தத்தில் பக்தியோடு தனக்கு அர்ப்பணிக்கும் எதையும் அந்த பகவான் முகத்தில் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த திருவேங்கட மலை மீது நின்று கொண்டு தானே தன்னுடைய திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை காட்டிக்கொண்டு, வாருங்கள், என்னிடம் வந்து சரணமடையுங்கள், உங்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்று நமக்கெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கிறான் அல்லவா அந்த பகவான். ஆகவே இந்த திருக்கல்யாண சமயத்தில்
பக்தர்களே, நாமும் அந்த பகவானிடம் சொல்வோம், அப்பனே, பக்தியோடு வந்து நாங்கள் கொடுக்கும் எதையும் நீ ஏற்றுக்கொள்வேன் என்று அன்று கீதையில் அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தாயே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று. அதே போல இப்போது நாங்கள் சமர்ப்பிக்கும் இதையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த பகவானிடம் வேண்டிக் கொண்டு அந்த பகவானுக்கு வேண்டியதை நாம் சமர்ப்பிப்போம். இதோ இப்போது எம்பெருமானின் சார்பாக தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்ய அதோ அர்ச்சக சுவாமி தயாராகி விட்டார். திருக்கல்யாண மந்திரங்களை சொல்லி ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூமிதேவி தாயாருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை இதோ இப்போது சமர்ப்பிக்க உள்ளார். ஓம் பிரஜாபதி சோமகம் ராஜா நமஸ்ருஜதா தந்திரயோ வேதா அன்வஸ்ருத்யந்தா தான் ஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷகஹேதவே கண்டே பத்னாமி சுபயே சாஜீவ சரதசதாம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்யதாரண முகூர்த்த சுமுகூர்த்த அஸ்து. ஓம் பிரஜாபதி சோமகம் ராஜா நமஸ்ருஜதா தந்திரயோ வேதா அன்வஸ்ருத்யந்தா தான் ஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷகஹேதவே கண்டே பத்னாமி சுபயே ரக்ஷத்வம் புவனத்ரயம். பூதேவ்யை நமः. மாங்கல்யதாரண முகூர்த்த சுமுகூர்த்த அஸ்து. వెలయుని కళ్యాణ వేదిగా వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు నెలకొన్న విరహాగ్ని నిండాబోసి మలయుని నాభి హోమపు గుండములను నెలకొన్న విరహాగ్ని నిండామోసి పొలయుని నిట్టూరు పులపిసరుచును పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు పొలయుని నిట్టూరు పులపిసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసినతడు వెలయుని కళ్యాణ
त्वायामि ब्रह्मणा वन्दमान सदाजास्ते यजमानो हविर्भिः अहेडमानो वरणेह भोदृशकं समान आयु प्रमोषे स्वाहा तन्नो अग्ने वरुणस्य विद्वान् देवस्य हेडो वयासतिष्ठाः यजुष्टो वह्नितमस्सोषडानो विश्वान् द्वेजागं सि ब्रह्ममध्यस्मत् स्वाहा सत्वन्नो अग्ने ममो भवते नेदिष्टो अस्यावशतो व्यष्ट अवयक्ष्मणो वरणकमृडानो वेहमृडेकं सहमो नयेति स्वाहा त्वमग्ने अयास्यासन्मनसाहितः अयासन हव्यमोहितेयानो देहि भेषरिक्तु स्वाहा ॐ भू स्वाहा ॐ भव स्वाहा ॐ सुव स्वाहा ॐ भूर्भुवः स्वः स्वाहा अदितेन्ममग्रस्ताः अनुमदेन्ममग्रस्ताः सरस्वतेन्ममग्रस्ताः देवसविदप्रासामीः अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्री भूनिलासमेत श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवाख्यञ्चकर्मणि उपासनाग्नौ लाजहोमं करिष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रथमा इमान् लाजानामित्यभिघार्या ॐ इमान् लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च सम्पन्नां तदग्निरनुमन्यताम् ययन्नार्युपभ्रूतेऽग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेधन्ताम् ज्ञातयो मम स्वाहा उदायुषास्त्वायुषो दोषधेनागुं रसेनोत्पज्जन्यस्य शुष्मेनोधस्ताममृतागुम् अनु विश्वावुतत्वया वयं धारावुदन्या इव अतिगाहे महित्विषः इमान् लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च सम्पन्नां तदग्निरनुमन्यताम् ययन्नार्युपभ्रूतेऽग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेधन्ताम् ज्ञातयो मम स्वाहा ॐ इमान् लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च सम्पन्नां तदग्निरनुमन्यताम् ययन्नार्युपभ्रूतेऽग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेधन्ताम् ज्ञातयो मम स्वाहा ॐ भूस्वाहा ॐ भुवः स्वाहा ॐ सुवः स्वाहा ॐ भूर्भुवः स्वः स्वाहा अदितेन्वमग्रस्ताः अनुमदेन्वमग्रस्ताः सरस्वतेन्वमग्रस्ताः देवसविदप्रासामीः अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्री भूनिलासमेत श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवाख्यञ्चकर्मणि उपासनाग्नौ सर्वप्रायश्चित्तार्थम् अतो देवादशिट्मैष्टमहोमं करिष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रथमा ॐ अतो देवा अमन्तनो यतो विष्णुर्विक्रमे पृथिव्या सप्तधामभिः स्वाहा इदं विष्णुर्विक्रमे त्रिधानधरेवनं समो नमस्य भागं सुरे स्वाहा त्रीनिपदा विक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि पश्यतिगतो व्रतानि पुष्पशे इन्द्रस्य इत्यस्सखा स्वाहा तद्विष्णो परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुरादरग् स्वाहा तद्विप्राजो विपण्यमो जाग्रवागं सस्सविन्धते विष्णोर्यत्परमं पदक् स्वाहा ॐ भू स्वाहा ॐ भव स्वाहा ॐ सुव स्वाहा ॐ भूर्भुवः स्वः स्वाहा अदितेन्ममग्रस्ताः अनुमदेन्ममग्रस्ताः सरस्वतेन्ममग्रस्ताः देवसविदप्रासामीः अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्री भूनिलासमेत श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवाख्यञ्चकर्मणि औपासनाग्नौ कर्मसात् पुण्यार्थम् उपरिष्टादन्तहोमं करिष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रथमा ओम यदस्य कर्मणोत्तिरीरजं यत्वान्यो नमःकरम् अग्निश्चस्विष्टकृत्वा सर्वक्तुस्विष्टकं सुहृदङ्गरोतु स्वाहा अग्नये स्विष्टकृते दुहदहुताहुतेनाङ्कामानागं समर्थयित्रे स्वाहा अग्नये स्वाहा अग्नये नादाय स्वाहा अग्नये नपतये स्वाहा प्रजापतये स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वाभ्यो देवताभ्य स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं देवतमस्मै स्वाहा अग्नये सृष्टकृते स्वाहा वास्तुपते नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्मनो मिन्दाभूतग्निस्तत्पुनरः आर्जातवेदाविदर्शनि स्वाहा पुनरग्निचक्षुर्धातुरिन्द्रो बृहत्पतिः पुनर्मे अस्मिनायं चक्षुरादित्यमक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा वशनिष्टेभ्य स्वाहा भेषदिन्द्रित्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा रुद्ध्यै स्वाहा समृद्ध्यै स्वाहा
स्वाहा येधोऽस्येधि श्रीमहि स्वाहा समितशतेजो मयधेहि स्वाहा यमस्य धीमहि मृत्योर्मे वाहि स्वाहा सूर्यस्य धीमहि चक्षुर्मे वाहि स्वाहा सोमस्य धीमहि चित्तमे वाहि स्वाहा वायोर्धीमहि प्राणान्मे वाहि स्वाहा ब्रह्मणो धीमहि बुद्धिं मे वाहि स्वाहा सप्तदे अग्ने समित सप्तदिक्वा सप्तऋषय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा यजन्ति सप्तयो नीरापणत्वा घृतेन स्वाहा ऋतधान विद्वान् नष्टभृतेन पूर्णमाहुतिं जुहोमि मनसा प्रजापतये स्वाहा अग्निर्भुक्तं वेदर्भुक्तं जौर्भुक्तं पृथिवी भुक्तं वोषधि वनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव भुक्तं अग्निर्जैनं वेदर्जैनं जौर्जैनं पृथिवी जैर्नं वोषधि वनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव जैर्नं समन्दाम्बरिहिरहविषा कृतेन समादित्यैर्वसभिः सम्मरुद्भिः समिन्द्रेण विश्वेभिर्देवेभिरङ्क्तां दिव्यं नभो गच्छतु यत्स्वाहा आद्यशेषम् इंद्राय जुहोमि स्वाहा आद्यशेषम् इंद्राय जुहोमि स्वाहा अग्निस्तृप्यदो वेदस्तृप्यदो द्यौस्तृप्यदो पृथिवीतृप्यदो ब्रह्माद्यास्तृप्यन्तां वोषधि वनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव तृप्यन्तां मे दक्षिणतर्पितर्पितामहाप्रपितामहाश्चाक्षय्य मस्तु तृप्यन्तामदितेन्वमग्रस्ताः अनुमदेन्वमग्रस्ताः हृदस्वदेन्वमग्रस्ताः देवसमितप्रासामीः आवाहन देवताभ्यो नमः यदा सुखं यदा स्थानं प्रवेशयामि पवित्रमसि पवित्रं मे भूयात् स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूयात् स्वाहा सन्मे भूयात् स्वाहा सर्वमसि सर्वं मे भूयात् स्वाहा अक्षतमक्षत्यै जुहोमि अक्षितमसि मामे क्ष्येष्ठाः वर्षिष्ठागक्वरेष्ठो ग्रम्वचो अपापधीं त्वेषं वचो अपापधीक स्वाहा ऊर्ध्वं यज्ञं नयदं माजे एकवर्धमत्र मेधां पुष्पन् पृथिव्या दिवो वा विष्णवतमा पृथिव्या स्वाहा पश्चिमतः परिधिमपनया दक्षिणतः परिधिमपनया उत्तरतः परिधिमपनया पश्चिमतो विष्णोः सदनमसि दक्षिणतो विष्णोः सदनमसि उत्तरतो विष्णोः सदनमसि प्राच्यां विष्णोः सदनमसि सर्वानन्यान् प्रसमूक्या ग्रन्थीन् विस्तृत्यार्भिप्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापवोषधयो मरुतां पृषदयस्तदिवं गच्छततो नो वृष्टिमेरय स्वाहा शुद्ध्यन्तां देवसदनकं शुद्ध्यन्तां देवसदनकं शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्मादेर्लभते नित्यगं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमार्तयो भूतिः आदित्य सोमो नमः त्रयायुषं जमदग्ने कस्यमस्य त्रयायुषं यद्देवानां त्रयायुषं तन्मे अस्तु त्रयायुषम् दीर्घायुत्वाय बलाय सिताय सितञ्च वर्चसे त्रयायुषम् आबोहिष्टामयो भवस्तानपूर्जै तथातन महेरणाय चक्षसे यो पश्यमतमोरसस्तस्य हारिगते हनः वशतीर्व मातरः तस्मा अरङ्गवामवो यस्य क्षया जदिन्वधः आपो जनयथा जनः यत्ते अग्ने तेजस्ते नाहं तेजस्वी भूजासं यत्ते अग्ने वर्चस्ते नाहं वर्चस्वी भूजासं यत्ते अग्ने हरस्ते नाहं हरस्वी भूजासं मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं वदासना यकृन्दमया देव परिपूर्णन्तरस्तने प्रायश्चित्तानि शेषानि होमकर्मात्मकानि वै तानि शेषामदेशानां कृष्णानुस्मरणं परं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनः पाद्रक्याचमनीं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा सुखं यदा स्थानं प्रवेशयामि अग्निपुरुषाय नमः गुडोपहारं निवेदयामि अग्निपुरुषाय नमः आज्योपहारं निवेदयामि अग्निपुरुषाय नमः सर्वोपचारान् समर्पयामि भगवत्समारोपणं सर्वं श्री श्रीनिवासार्पणमस्तु यज्ञेश्वराय नमः यदा सुखं यदा स्थानं प्रवेशयामि सर्वं श्री भूनीला समेत श्रीनिवासार्पणमस्तु सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. பக்தர்களே,
எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இப்போது அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டாள் பிராட்டி மேகங்கள், கார்கோடல் பூக்கள், வெண்சங்கு என்று ஒவ்வொன்றாக எம்பெருமானிடம் தூதுவிட்டு அடுத்து இப்போது குயிலிடம் கேட்கிறாளாம். மன்னு பெரும்புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழுக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தின் யாழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வர கூவா என்று சோலைகளில் வாழும் குயிலை அழைத்து தான் மணாளனாய்க் கொண்ட மாயன் மணிவண்ணனை தன்னை வந்து ஆட்கொள்ள வரும்படி தூது விடுகிறாள். பக்தர்களே, அந்த கண்ணனையே மணாளனாக அடைவதாக கனவில் கண்டு அவள் அதை தோழிக்கு எடுத்துச் சொன்னதே வாரணமாயிரம் என்று தொடங்கும் பாசுரங்கள். அந்த பாசுரங்களை இதோ இப்போது இந்த தேங்காய்களை உருட்டி விளையாடும் வேளையில் பாராயணம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த பாசுரங்களை கேட்பதும் சொல்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அடுத்த நிகழ்வுக்கு வருகிறோம். பக்தர்களே, எம்பெருமானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். சிலர் பகவான் என்பார்கள், சிலர் பெருமாள் என்பார்கள், சிலர் தெய்வம் என்பார்கள், சிலர் ஆண்டவன் என்பார்கள், சிலர் கடவுள் என்பார்கள். இந்த கடவுள் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கீழ்நிலைகளை கடந்து நம்மை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்பவர், அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை கொடுப்பவர் என்று பொருளாம். ஆகவே எம்பெருமானிடம் நாம் இதைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். பகவான் தானே முன்வந்து நமக்கு அருளுவார். கடந்த காலம் அப்படி இருந்ததே, நிகழ்காலம் இப்படி இருந்ததே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் நாம் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நாம் எம்பெருமானிடம் நமக்கு வேண்டியதை சொன்னோமானால், தர்ம நெறியிலும் நடந்தால் நிச்சயம் பகவான் நாம் வேண்டியதை தருவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது மாலா பரிவர்த்தனம் என்கிற மாலை மாற்றும் கைங்கரியம். எம்பெருமானின் திருத்தோள்களில் சூடிய அந்த புஷ்ப மாலையை முதலில் எம்பெருமானின் திருமார்பில் அகலாது வீட்டிருக்கும் ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்துவிட்டு அந்த தாயாரின் பொன்மேனி மனத்தோடு மீண்டும் அந்த மாலையை எம்பெருமானுக்கே கொண்டு வந்து சமர்ப்பித்தார் அர்ச்சக சுவாமி. எம்பெருமானின் திருமேலி பரிமளத்தை அனுபவித்த பின் அதே மாலை இப்போது பொறுமையின் பூஷணமான பூமி தேவி தாயாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த தேவி சூடி அழகு பார்த்த அந்த மாலை எவ்வளவு எம்பெருமானுக்கு ஒப்பானது என்பது நாம் அறிவோம் அல்லவா? ஆகவே இப்போது ஆண்டாளாக அவதாரம் பண்ணின அந்த பூமி பிராட்டி சூடிய மாலையை மீண்டும் கொண்டு வந்து அவளது மணாளனான அந்த கோவிந்தனின் திருத்தோள்களுக்கே சமர்ப்பித்தார். தோள் மாலை, தோ மாலை. பக்தர்களே, தேவிகள் சூடிய மாலையை மட்டும் அணிந்தால் போதுமா? தேவிமார்கள் இருவரும் அருகில் வரவேண்டாமா? இதோ தேவிமார்கள் இருவரையும், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை எம்பெருமானின் இரு பக்கமும் கொண்டு சேர்த்து ஸ்ரீபூசமேத சீனிவாச பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தர உள்ளார்கள். அதன் பின்பு அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதையானதும் அக்ஷதாரோபணம் என்கிற தலம்புராளு நிகழ்வு நடைபெற உள்ளது. மங்கள அட்சதையை எம்பெருமானின் சிரத்திலும் தாயார்களின் திருமுடியிலும் இப்போது சமர்ப்பிப்பார். தேவர்களே பூமாரி பொழிவது போல் இருக்குமாம். இதையடுத்து எம்பெருமானின் கல்யாணத்தை கற்பூர மங்கள ஹாரத்தியுடன் நிறைவு செய்வார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். மங்களா சாசனை பரேர் மதாச்சாரிய புரோகமை சர்வைச பூர்வைர் ஆச்சாரைகி சக்ருதாயாஸ்து மங்களம் என்று நாமும் மங்களம் பாடி அமைவோம். திருவேங்கடமுடியானின் திருவருள் நம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு வர்ணனையை நிறைவு செய்கிறேன். పిడికిట తలంబ్రాల పెళ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెళ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెళ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెళ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెళ్లి కూతురు.
కొంత పెడమరలి నవ్వినే పెళ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.